ஹாய்ங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய ஹெட்விக் குட்டி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதோட சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். 2026 ஜூன் 4 மறக்க முடியாத ஒரு டேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் பையன் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறான். எங்கள் லைஃப்பில் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறது. மார்னிங் எழுந்திரிச்சு என்னோடய ஹஸ்பண்ட் தான் ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து அவனை குளிக்க வச்சோம். என்னோடய பையன் எந்திரிக்கும் போதே நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லி தாங்க எந்திரிச்சான். ஆனால் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து எல்லாமே பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு. என்னோடய பையனு ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால நான் ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்கல, ரெட் பனானா தான் கொடுத்துருந்தேன். மேலே ஹனி போட்டிருந்தேன். ஏன்னா அவங்க புது கிளாஸ் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட தெரியாது. அவனோட ஃபேவரட் ரெட் பனானா தான், அதனால தான் நான் ஸ்நாக்ஸாக இது கொடுத்துருந்தேன். மார்னிங் சாப்பிடும் போது எனக்கு அப்பா தான் வேணும்னு சொல்லி அப்பா அவர் தாங்க ஊட்டி விட்டார். மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறமா கிளாஸ் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் நான் கிளாஸ் வருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவரும் சாப்பிட்டுட்டு அப்போ தம்பிக்கு ஊட்டினாங்கங்க. அவன் கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாண்டதுக்கப்புறமா 9:30க்கு ஸ்கூலு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸ்கூலுக்கு. ஹெட்விக் குட்டி ஸ்கூல் வீட்டில் இருந்து 3 நிமிட்ஸ் தான், அதனால் நாங்கள் நடந்தே போயிட்டோம். ஸ்கூலுக்கு போகிற வழியில் பயந்துகிட்டே வந்தாங்க அவங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மிக்கி மவுஸ் எல்லாம் பார்த்து ஜாலி ஆகிட்டாங்க. மேம் கிளாஸ்க்குள்ளே போக சொல்லிட்டாங்க. ஆனால் ஹெட்விக் குட்டி கிளாஸ்க்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்தினோம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. விளையாண்டதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்குள்ளே அனுப்பிச்சி விட்டோம். கிளாஸ்க்குள்ளே போகணுன்னே அப்பா வேணும்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேக் சைடு நின்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருந்தார். மனசே கேட்கல அவருக்கு. அதுக்கப்புறம் 11 o'clock நாங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் போனோன்னா தம்பி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே வித்யா ஆரம்பம் இருந்துச்சு. கிளாஸில் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டோம். வெளியில் வந்தோன்னே எப்போ போல் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அப்போ தான் நான் ஃபோட்டோ போஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி கொஞ்ச நேரம் விளையாட்டோம், இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடுறதுக்கு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.